the church of Sardis, the dead church. இந்த சார்டிஸ் என்ற சபை இருந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஒரு சிங்கிள் லைன்ல சொல்ல வேண்டுமென்றால், செல்வ செழிப்பான ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்த நபர்கள் இவர்கள். ஜியோகிராபிக்கலா they had all kind of advantages சொல்லலாம். அவர்களுடைய நிலப்பரப்பு, அவர்களுடைய நீர்நிலை, அவர்களுக்கு கிடைத்த கோல்டு, சில்வர், காப்பர், அயர்ன், இதை எல்லாத்தையும் தாண்டி அவர்கள்கிட்ட இருந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னாலஜி. அந்த காலத்தில் ட்ரேடிங்காக கோல்டு காயின், சில்வர் காயின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலேயும் அஃப்கோர்ஸ் ஃப்ராடுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க கோல்டு வித் சில்வர். இதை முதலில் பிரித்து எடுக்கக்கூடிய டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர்கள் இந்த சார்டிஸ் மக்கள். இந்த டெக்னாலஜி சார்டிஸ் மக்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறது. Stay tuned to hear what Jesus Christ has to say about this church. இயேசு கிறிஸ்து ஒரு சில வரலாற்று குறிப்புகளை நினைவுபடுத்துகிறார். சில குறிப்புகள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மேப் பர்ஷிய தேசத்தினுடைய த பீக் பீரியடுன்னு சொல்லலாம். புக் ஆஃப் டேனியல் படிக்கும்போது இதே மேப்பை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். குரோயசஸ் அப்படின்ற ஒரு ராஜா ஃபார் த கிங்டம் ஆஃப் லிடியா. இவர்தான் லிடியா தேசத்தினுடைய கடைசி ராஜா. அதற்கப்புறம் சைரஸ் த கிரேட் புக் ஆஃப் டேனியலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், கோரேஸ் என்று. அவர் இந்த நிலத்தை கான்கர் பண்ணார். அதற்கடுத்து முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா ஆன்டியோகஸ் III. அஃப்கோர்ஸ் இவருக்கு முன்பாக அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார். We don't have time to discuss about that, but surely we will go through about this Cyrus the Great-ம் ஆன்டியோகஸ் III-யும். இந்த ஆன்டியோகஸ் III என்பவர் கிளியோபாட்ரா I அவளுடைய தந்தை. புக் ஆஃப் டேனியல் படிக்கும் பொழுது நான் கூறியிருந்தேன், ஆன்டியோகஸ் IV எஃபெனிஸ் அந்தி கிறிஸ்துவின் முன்னிழலாக வந்த நபருடைய அப்பா. There are some interesting facts which we'll go through shortly. ஒரு சில குறிப்புகள் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. டைபீரியஸ் என்ற ரோமன் எம்பரர் இருந்த காலகட்டத்தில், அதாவது 1437, இவருடைய பீரியடில் தான் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார். இந்த சார்டஸில் மிக முக்கியமான ஒரு சில இடங்கள்னு பார்த்தோன்னா, ஆர்டெமிஸ் டெம்பிள். ஆர்டெமிஸ் யாரு? கிரேக்க முதற்கடவுளான ஜூஸனுடைய ஒன் ஆஃப் த சைல்டு. இன்னமும் அந்த இடத்தில் ஒரு யூதர்களுடைய சினகாக் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிசன்டீன் சர்ச், பழைய சர்ச் இது, அதனுடைய ரூயின்ஸும் இன்னமும் இருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். Unto the angel of the church in Sardis write, This is what he who has the 7 spirits of God and the 7 stars says, I know your deeds, that you have a name, that you are alive, but you are dead. இயேசு கிறிஸ்து சார்டிஸ் சபைக்கு ஆரம்பிக்கிறதே மிகவும் கோபத்தோடு என்பது நன்றாக தெரிகிறது. பட் பிஃபோர் கெட்டிங் இன்டு தட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் ஒன் ஸ்மால் திங். எபேசிய சபைக்கு அவர் ஆரம்பித்த விதம் பாராட்டுகளோடு. யுவர் டாயில், அவர்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, சோதனையை மேற்கொண்டது, சகிப்புத்தன்மை. ஸ்மோனா பற்றி சொல்கிறாரு, உபத்திரவத்தின் உச்சகட்டம், அவர்களிடத்தில் வருமானம் இல்லை, பட் தேவர் ரிச் என்றாரு. பேர்கமும் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டிருந்தீர்கள், யூ டிட் நாட் டினை மை ஃபெய்த் என்றாரு. ஆன்டிபஸ் என்ற ஒரு தனிநபரை உதாரணமாக முன்குறித்து காட்டினார். Jesus Christ about the church of Thyatira. அவர்களுடைய அன்பு, விசுவாசம், மனிதநேயம், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி, எஸ்பெஷலி முன்பிருந்ததை காட்டிலும் பின்பிருந்த செயல்கள் இன்னும் பெட்டராக இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணார். சார்டிஸ் சபைக்கு 0. அவர் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல காரியங்களையும் கூறி ஆரம்பிக்கவில்லை. இந்த வசனத்தில் இட் இஸ் மென்ஷன் he who has the 7 spirits of God. நிறைய பேர் பிரசங்கம் செய்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். This is nothing but Isaiah chapter 11 verses 1 and 2. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும், யாவேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதுதான் இந்த ஆர்கனைசேஷனுடைய அடித்தளமே, the branch, the netser. ஸோ இங்கு குறிப்பிட்டிருக்கக்கூடியது that the spirit of Yahweh will rest on him. அதற்கப்புறம் 3 செட்ஸ் இருக்கும். the spirit of wisdom and understanding 1, the spirit of counsel and might, that is 2, the spirit of knowledge and fear, that is 3. ஸோ சில போதகர்கள்
இதை 7 கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்று மென்ஷன் பண்றாங்க. சில ஸ்காலர்ஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இன்க்ளூடிங் டானியல் வாலஸ், who is the chief editor of NET Bible, New English Translation. அதே வசனத்தில் இன்னொரு பகுதி இப்படியாக குறிப்பிட்டிருக்கிறது, I know your deeds, that you have a name, that you are alive, but you are dead. இங்கே you are dead ன்னு சொல்வது ஸ்பிரிச்சுவலி இந்த சபை இருந்தாலும் அது இறந்து கிடப்பதற்குத்தான் சமமாக இருக்கிறது. Let us read the next verse. Wake up and strengthen the things that remain, which are about to die. For I have not found your deeds complete in the sight of my God. இதில் ஒன்று முக்கியமாக பார்க்கணும். ரெவலேஷன் ஸ்டடி பண்ணும் பொழுது எத்தனை முறை மை காடுன்னு சொல்கிறார், எத்தனை முறை மை ஃபாதர்ன்னு சொல்லுவார்ன்றதை செப்பரேட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துக்கோங்க. He does not say your God, and there is a reason for it. Anyhow, let's come back to this. இங்கு இயேசு கிறிஸ்து சொல்வது இந்த சபைக்கு, கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு, எழுந்திரி, then strengthen yourself. மூணாவது, some spirit is there இல்லையா, அதை வைத்து நீ திரும்பவும் முன்னிருந்த நிலைமைக்கு வரலாம் என்ற ஒரு hope கொடுக்கிறார். Then there is a word mentioned here, your deeds is not complete in the sight of my God. இங்க complete என்ற வார்த்தை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், it is not fulfilled in the sight of my God. இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ரொம்ப இன்டெப்த் மீனிங் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா he says, என்னுடைய எலோஹிம் பார்வையில் உங்கள் செயல்கள் முழுமையடைந்ததாக தெரியவில்லை. அவருடைய காடுன்றாரு, அவருடைய பார்வையில் நீங்கள் செய்த வேலைகள் முழுமையடையவில்லை, அது எப்படி இவருக்கு தெரியும்? So this clearly talks about this is a union, one God in 3 forms. Otherwise, how can he see what the Father is seeing? Study it for yourself. The next verse. So remember what you have received and heard, and keep it and repent. Therefore, if you do not wake up, I will come like a thief, and you will not know at what hour I will come to you. So what Christ is telling here, நீங்கள் எதை பெற்றீர்களோ, நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை பின்பற்றுங்கள். யோவான் அனுப்பின நபர் சும்மா போய் கொடுத்துருக்க மாட்டார்ல, அப்பா சார்டிஸ் சபை மக்களே, உங்களை குறித்து நல்லபடியாக இயேசு கிறிஸ்து பேசல, தயவு செஞ்சு விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் கொடுத்திருப்பார் இந்த புக் ஆஃப் ரெவலேஷனை. கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்வது, மனம் திரும்புங்கள், சீக்கிரமாக விழித்து கொள்ளுங்கள், இல்லை எனில் திருடனைப் போல் நான் வருவேன். இது நாங்கள் திருடனைப் போல் வருவேன். There is a beautiful story here. இயேசு கிறிஸ்து அதை ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 நபர் யார் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மேலே இருக்கிறது சைரஸ் த கிரேட், கீழே இருக்கிறது ஆன்டியகஸ் 3 இல்லைனா ஆன்டியகஸ் த கிரேட் என்று கூறுவார்கள். இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ லிடிய தேசத்தின் கேபிட்டல் சார்டிஸ்னுடைய ஃபோர்ட்ரஸ், மலை மீது தான் அவர்களுடைய கோட்டை இருந்தது. இந்த குரோயசஸ் என்ற லிடிய தேசத்தினுடைய ராஜா இருந்த காலத்தில் 546 BC or 547 பர்ஷிய தேசத்தின் ராஜாவாகிய கோரேஸ், சைரஸ் த கிரேட் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க டு கான்கோர் திஸ் பிளேஸ். ஆனால் மேலே போக முடியல. இட் இஸ் அட்வான்டேஜ் இல்லையா, மேலே இருந்து ஈஸியாக கீழே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணலாம். சைரஸ் த கிரேட் கடைசியில் முடிவுக்கே வந்துட்டாராம், சரி விட்டுருங்கப்பா, தேவையில்ல சார்டிஸ். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்திருக்கு, இந்த சார்டிஸ் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு தன்னுடைய தலையில் இருந்த ஹெல்மெட்டு கீழே விழுந்திருக்கு. அந்த ஹெல்மெட்டை எடுக்கிறதுக்காக கீழே வந்திருக்கிறான். அந்த வழி யாருக்கும் தெரியாத ஒரு வழி, கோட்டையில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமாம். ஸோ இதை உளவு பார்க்க சென்ற பர்ஷிய தேசத்தினுடைய ஒரு நபர் கண்டுபிடித்து விட்டு சைரஸ் த கிரேட் கிட்ட போய் சொன்ன பிறகு நைட்டோட நைட்டா மலை மீது ஏறி இந்த இடத்தை கான்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டியகஸ் 3யும் இரவு நேரத்தில் மேலே ஏறி அந்த இடத்தை கைப்பற்றி இருக்கிறார். இந்த சம்பவம் எல்லாம் சார்டிஸ் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ கிரைஸ்ட் இஸ் டெல்லிங் ஹியர், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வரும் என்று அறிவிக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நான் பார்க்கும் பொழுது, எப்படி சார்டிஸ் மக்களுக்கு அவர்களுடைய பணபலமும் படைபலமும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போனதோ, அதே மாதிரி சபையில் உள்ள ஒரு சிலர், அந்த கடைசி ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் உபத்திரவத்தின் காலத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்று நினைக்கிறேன். 4வது வசனம். But you have a few names in Sardis who have not defiled their garments, and they will walk with me in white, for they are worthy. ஒரு சிலரை இயேசு கிறிஸ்து
இந்த இடத்தில் பாராட்டுகிறார். சார்டஸ் சபை இருந்த காலகட்டம் அரவுண்ட் 15th century to 18th century ஃபர்ஸ்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க ஸ்காலர்ஸ். அதில் ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஜான் நாக்ஸ்னு ஒருத்தர், a very famous person. அஃப்கோர்ஸ் மார்ட்டின் லூத்தர் பேரும் வரும். இன் 1517 அவருடைய 95 thesis ரோமன் கேத்தலிக்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு he started preaching. முக்கியமாக சொல்லணும்னா கிரைஸ்ட் அலோன், ஃபெய்த் அலோன் ஃபார் சால்வேஷன். அஃப்கோர்ஸ் மார்ட்டின் லூத்தர் மீதும் வைக்கக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள் அப்படின்னா he went against the Jews. He became an anti-Semitic person. That is very dangerous. இன்றைக்கும் அதை நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய இடத்தை அபகரித்துக் கொள்ளலாம் என்று சபையின் பேரில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Israel is a wife of Yahweh. Church is going to be the wife of Christ. இதனுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியவில்லை என்றால் பரிசுத்த வேதாகமும் புரிய போகிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் there are a lot of things started happening. ஜீகன் பால்க், உங்களுக்கு டைம் இருந்தால் இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். முதல் செஞ்சுரியில் இருந்த இந்த சார்டிஸ் சபையின் மீது இயேசு கிறிஸ்து குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் இதை ஒரு சிலர் கண்டுகொண்டு அதிலிருந்து சுதாரித்து எழுந்து கொண்டு வந்த நபர்களில் மெலிட்டோ என்ற நபர் மிகவும் முக்கியமானவர். இந்த 4ஆம் வசனத்தில் இன்னொரு ஃப்ரேஸ் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, they will walk with me in white. 5th verse-னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸையும் இதோடு சேர்த்து இணைத்து கொள்ளலாமே. He who overcomes will thus be clothed in white garments. இந்த வெண்ணிற வஸ்திரம் என்று சொன்னதுமே எனக்கு நினைவுக்கு வருகிறது டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வெண்ணிற வஸ்திரம் என்பது இட்ஸ் அ ப்ரீஸ்ட்லி கார்மெண்ட் ஆஃப் த ஜூஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 24 மூப்பர்கள் பரலோகத்தில் அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரம், தட் மீன்ஸ் பியூர். இந்த ஒயிட் கார்மெண்ட்ஸ் இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, தட் இஸ் டு த லெட்டர் ரிட்டன் டு த சர்ச் ஆஃப் லவோடிசியா. நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம். அங்க என்ன போட்டிருக்காரு, உன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்வதற்காக இந்த வெண்ணிற வஸ்திரத்தை அணிந்து கொள். இதற்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். Let us move to the next. 5th verse, 2nd phrase, I will never erase his name from the book of life and I will confess his name before my father and before his angels. நாங்கள் இது கன்ஃபியூஷனாக இருக்குதே. இந்த புக் ஆஃப் லைஃப் என்பது ரொம்ப 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 பெரிய சப்ஜெக்ட் and it is highly debatable. Let us restrict ourselves to the book of Revelation alone. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், those who are not in the book of life will wonder about the Antichrist. ஜீவ புத்தகத்தில் யார் பெயர் இல்லையோ, அந்தி கிறிஸ்து மரித்தானோ இல்ல மரித்த மாதிரி இருந்து திரும்பவும் எழுந்து வந்த பிறகு யாருடைய பெயர்களெல்லாம் ஜீவ புத்தகத்தில் இல்லையோ அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், all humans will rise from the dead and be judged. இதனுடைய கான்டெக்ஸ்ட் ஆதாமின் காலத்திலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் இறந்தவர்கள், டெம்பரவரி நரகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் எழுந்திருச்சு வருவாங்க. வந்த பிறகு there will be a final judgment which scholars call it as white throne judgment. ஒரு சில வசனம் கழிச்சு பாருங்க, 20th chapter 15th verse, யாருடைய பெயர்கள் அந்த புத்தகத்தில் இல்லையோ அவர்கள் லேக் ஆஃப் ஃபயர், எரியும் நெருப்பு குழாயில் தள்ளப்படுவார்கள். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், and all who dwell on the earth will worship him. யார? அந்தி கிறிஸ்துவ. except those names in the book of the life of the lamb who has been slain. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயர்கள் எல்லாம் இல்லையோ அவர்கள் அவன் வரும் பொழுது அவனை வர்ஷிப் பண்ணுவாங்க. So the people who are in the list of the book of the life of the lamb are missing here. எங்க போனாங்க? 21st chapter 27th verse. Context is New Jerusalem. ஆட்டுக்குட்டியானவனுடைய ஜீவ புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு வர முடியும் என்று கூறுகிறார்கள். இது புது ஜெருசலேம்ல தவறு செய்பவர்கள் blah 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 அவர்களால் வர முடியாது. என்னங்க இது? அந்த காலகட்டத்தில் வேற ஏதாவது நடக்குமா? அதை குறித்து அந்த சாப்டர் படிக்கும் பொழுது we will get into it, not now. So how do we summarize the church of Sardis? முதலில் இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது நீ இருக்கக்கூடிய நிலைமையை உணர்ந்து ஏற்றுக்கொள். இரண்டாவது, வேக்கப், ஏற்றுக்கொண்டு அதே நிலைமையில் இருக்காதே, அந்த இடத்தில் இருந்து நகரு. மூன்றாவது, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வார்த்தையின் மீது உன் விசுவாசத்தை வைத்து மனம் திரும்பு.
4வது, இதை ஜெயித்து வரக்கூடிய நபர்கள் இயேசு கிறிஸ்துவோடு வெண்வஸ்திரம் அணிந்து நித்தியத்திற்கும் நடக்கப் போகிறார்கள் என்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறார். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. காதுள்ள ஒவ்வொருவனும், கிறிஸ்துவன் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவனும் இதை கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து உரத்த குரலில் உரைக்கிறார். செவி கொடுப்போம். நாம் நேசிக்கும் நபர்களோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வோம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். ஷலோம். God bless you.